ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 58வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 57 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு இந்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டரில் நம்ம ஹீரோங்க இருந்துட்டு அந்த கிறிஸ்டலை வந்துட்டு போயிட்டு எடுத்து வந்திருப்பாங்க. பட் இயானாவோட முடியை வச்சு அவன் மேலே கர்ஸை வேற போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த அசரா நோட் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த கர்ஸ் ஆஃப் வீக்னஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் டே 1ல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இயானா இருந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு லூஸ் பண்ண ஆரம்பிச்சா. அந்த கிறிஸ்டல்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். அசுரா இருந்துட்டு அந்த சிட்டி ஹாலுக்கு அந்த எல்லா கிறிஸ்டலுமே வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணிட்டா. டே 2 அவளோட கண்ணில் இருக்கிற அந்த லைஃப் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சது. பை த தேர்ட் டே அவளால் நிக்கிறது கூட ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவளால் எதுவுமே முடியல. அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு இயானா நீ வந்துட்டு இந்த கஞ்சியை கூட குடிக்க மாட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா இவளோட உயிர் வந்துட்டு உண்மையாலுமே டேஞ்சர்ல தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு இன்னைக்குமே எந்த ஒரு நல்ல நியூஸும் கிடையாது. ஒரு எறும்பு கூட அந்த சிட்டி ஹாலை விட்டு இன்னைக்கு வெளியே வரல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அசுரா இருந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த சிட்டி ஹால்லையே லாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சே பார்க்கல. நாவல்ல வந்துட்டு இவன் இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டான், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வே வந்துட்டு யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையன் மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பையனே வச்சுக்கலாம். அந்த அசுரா ப்ராபப்ளி அவன் இருந்துட்டு நாங்க அவங்கிட்ட போகணும், எங்களோட டீம்மேட் வந்துட்டு சாகக்கூடாதுன்னு நாங்க நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருப்பான் போல. அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஜாங்காக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து வேற சாய்ஸே கிடையாது. அந்த நாய் இருந்துட்டு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறானோ நம்மள அதே தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப யாங்கான் இருந்துட்டு வெயிட் அப்படின்னா நம்ம சிட்டி ஹாலுக்கு வந்துட்டு போக போறோமா, நம்ம வெறும் 4 பேர் தான் இருக்கோம், அங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அது வந்து ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் அந்த கிறிஸ்டல் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த பாஸ்டே இருந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளா மாறும். இந்த பாஸ்ட் இருக்கிற மாதிரி இப்ப இருக்காங்களா ஆளுங்க, அவங்களுமே வந்துட்டு வீக்கரா மாறிடுவாங்க. ஸோ அந்த 200 பேப்பர்ல ஒரு 100 பேர் தான் ஃபைட் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதுலயுமே ஒரு 10 பீப்புள் அந்த அசுராவை சேர்த்து மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 4 பேருமே வந்துட்டு சார்ஜ் பண்ணி போனீங்க அப்படின்னா வின் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு 200 பீப்புளா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே என்னால வந்துட்டு கொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா ஏன்னா வந்துட்டு தனியா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்க வந்துட்டு இவளை அட்டாக் பண்றதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அந்த சூனியை வச்சவனை வந்துட்டு கொல்ற வரைக்கும் இவளை யாராச்சும் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். பேட்டில் ஃபீல்டுக்குமே வந்துட்டு இவளை எங்களால கூட்டிட்டு போக முடியாது. நாங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றது, வெயிட் அ செகண்ட், இந்த மேஜிக் கிறிஸ்டல் வந்துட்டு நாங்க திருநோம்ல இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணனா அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு இந்த கிறிஸ்டல் அதுக்கப்புறம் இயானா இவங்களை வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அப்படிங்கிறப்ப யாங்கான இருந்துட்டு வாட் உனக்கு வந்துட்டு எவ்வளவு எனிமீஸ் இங்க வருவாங்கன்னு கூட தெரியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ எம் ஃபைன், எங்களோட பைக் இருக்குல்ல, ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா வந்துட்டு என்னோட பைக்ல கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இதுதான். அப்படிங்கிறப்ப யாங்கான இருந்துட்டு ஷை ஆல் ரைட் நம்ம வந்துட்டு நைட்ல தானே அட்டாக் பண்ண போறோம் ஆல் ஆஃப் யூ, அதுக்கு முன்னாடி உங்களோட பாடியை வந்துட்டு நல்லா வார்ம் அப் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறப்ப ஜாங்காக்கு இருந்துட்டு அசுரா உன்னோட உடம்ப வந்துட்டு நான் அக்கா பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்கான். ஸோ உன்னோட பவர் வந்துட்டு பயங்கரமா அதிகமாகி இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கிறப்ப நாய் இருந்துட்டு இங்க இருக்கிற எல்லா கிராஸுமே இருந்துட்டு இப்போ ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிருச்சு. அப்படின்னா இந்த கடந்த காலத்தை வச்சு உருவாக்குன இந்த இடம் இருந்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இழந்துட்டு இருக்கா. அப்படின்னு நினைக்கிறப்ப கிம்சோ வந்துட்டு சிட்டி ஹால் இருந்துட்டு நமக்கு முன்னாடி தான் இருக்கு, பட் அதுக்குள்ள யாருமே வெளியே வரல. நம்ம வந்துட்டு இவ்வளவு க்ளோஸா இருக்கும் அப்படின்னா நம்ம வரதை கண்டிப்பா அவங்க நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப யாங்கான இருந்துட்டு அப்படின்னா அது ஆபியஸா ஒரு ட்ராப் தான். அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தர் பெரிய ஒரு இரும்பு ராடை வந்துட்டு எடுத்துறான். சொல்லப்போனா அது ராடுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப பெருசு, ஆங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கட்டட எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அது. உங்களுக்கு தெரியாதா, சில்ட்ரன்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு ஹலோடே கிடையாது, நீங்க வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க கிட்ஸ் அப்படின்னு கேட்கிறான். இவனை பத்தி ஹீரோ வந்துட்டு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கான். இவன் தான் அந்த அசுராக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு க்ளோஸா ஹெல்ப் பண்ணக்கூடியவன் டாங் சியாக். அப்ப ஜாங்காக் இருந்துட்டு நீங்க எல்லாருமே ஸ்மால் ஃப்ரைஸ் தானே, வழியை விடுங்க, அசுரா எங்க அப்படிங்கிறப்ப ஒரு கிட்டா இருந்துட்டு இவ்வளவு ரூடா பேசுறியே, நான் வந்துட்டு அசுரா இங்க இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்ப நான் மறுபடியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மானாவை ரிலீஸ் பண்றப்போ என்ன என்னோட மானா வந்துட்டு இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு அந்த டாங்ஸியா பாக்குறப்போ நம்ம ஜாங்காக் இருந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். ஆனா அதுல இருந்து இவன் ஜம்ப் பண்ணி ஈஸியாவே தப்பிச்சுட்டு வாவ் அது வந்துட்டு ஃபியர்ஸா இருந்துச்சு. பட் சாரி உண்மையிலுமே அசுரா வந்துட்டு இங்க இல்ல. அப்படிங்கிறப்ப ஜாங்காக் வந்துட்டு அப்சர்வா பேசாத, இங்க இல்லைன்னா அவன் எங்க இருப்பான், வெயிட் நோ வே அப்படிங்கிறப்ப நீங்க என்னப்பா உங்களோட கிறிஸ்டல்ஸை வந்துட்டு நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க போல, அதுவும் ஒரு காயம்பட்ட ஒருத்தி கூட, 2 விஷயத்தையுமே அங்க தனியா விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து கான்பிடென்ட் வந்துச்சுன்னு
நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட குரூப் இருந்துட்டு எங்களோட ஹைட் அவுட்டை வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கெஸ் தான் வச்சிருந்தோம். பட் அசுராவே இருந்துட்டு பர்சனலா அங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்றானா, நம்ம வந்துட்டு சீக்கிரமா அங்க போய் ஆகணும் அப்படிங்கிறப்ப இவங்களை சுத்தி வளச்சிட்டு அதுக்கு வந்துட்டு நாங்க விட மாட்டோமே அப்படிங்கிறப்ப டேமிட் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம வந்துட்டு சீக்கிரம் திரும்பி போல அப்படின்னா இயானா அதுக்கப்புறம் ஹாஜனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே இப்படி ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறப்போ கிம் சோ மட்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நான் வந்துட்டு என்னதுக்கு சிரிக்கிறான், சோக்கு பைத்தியத்தை பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற டான்சியாக்கும் ஏ கிட் உன் மைண்டை வந்துட்டு லூஸ் பண்ணிட்டியா, எதுக்காக இப்ப சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப உங்க லீடர் வந்துட்டு தனியா அங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னல, அதுக்கு தான் சிரிச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க உட்காந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராப்பை போட்டு வச்சுட்டு இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், இந்த மேஜிக் கிறிஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரா பர்சனலா வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவான். ஆக்சுவலா அப்படி வந்தான் அப்படின்னா என்னோட வலையில விழுந்துட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அவனும் வந்திருக்கான். ஏன் வந்துட்டு ஹாஜன் ப்ளீஸ் என்ன எங்கேயே விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டோன்ட் வரி அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த விஷயத்தை தான் அங்க கிம்சோ சொல்லிட்டு எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஹாஜன் இருந்துட்டு என்னை விட ஸ்ட்ராங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த அசுரா இருந்துட்டு அந்த ரைத்து சொன்ன மாதிரியே தான் இருக்கு. இவங்கிட்ட கிறிஸ்டலோட பிராக்மெண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஜூர்டான பர்சனும் இருக்கா. இந்த ஃபைட் இருந்துட்டு ரொம்ப ஈஸியா முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பிட்டிஃபுல் ஹியூமன், இதனாலதான் நான் வந்துட்டு மனுஷனா இருக்கிறது கிவ் அப் பண்ணேன். தேவையில்லாத எமோஷனால இந்த மாதிரி மாட்டிக்க வேணாலும் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு வாய மூடு, எதுக்காக இங்க தனியா வந்த அப்படின்னு கேட்கிறப்ப நான் வந்துட்டு தனியாலாம் வரல, என்கிட்ட வந்துட்டு என்னோட ஆர்மி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் கணக்கு எந்த ஆர்மி தரலையே அப்படிங்கிறப்ப நான் உண்மையை தான் சொல்றேன், என்னோட ஆர்மியில மோர் தென் 1000 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு சீரியஸ்லி இப்படியே வந்துட்டு ஒருத்தவங்க பொய் சொல்லுவாங்க, நீ பொய் சொல்ற அப்படின்னா எனக்கு தான் பொய் சொல்ல தெரியும், என்னோட வீட்டுல 100 கோல்டன் கலர் யானை வச்சிருக்கேன் தெரியுமா, இந்த காலத்துல எல்லாருமே ஈஸியா பொய் சொல்றாங்கப்பா அப்படிங்கிறப்ப அந்த அசுராக்கு கோவம் வந்து யூ அரகன் பிராட், உன்னோட பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு காமிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ரிலீஸ் பண்றப்ப அந்த இடத்துல நிறைய போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஹீரோ வந்துட்டு தேர் இட் இஸ் இந்த அசுராவோட டேலண்ட், இவன் வந்துட்டு என்னோட ஓன் மானவை கன்சியூம் பண்ணி டெமானிக் ரம்ல இருக்கிற பீயிங்ஸை வந்துட்டு இந்த இடத்துக்கு கூப்பிடுவான், வேவ் ஆஃப் டெமானிக் பீஸ்ட் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஹியானா இருந்துட்டு என்னை வந்துட்டு இங்கே விட்டுட்டு நீங்க இருந்து ஓடிரு ஹாஜன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டோன்ட் வரி, இது வந்துட்டு எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும், எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறப்ப என்ன மன்னிச்சு இது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டாரா. ஹீரோ வந்துட்டு நவ் தென் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்னு வந்துட்டு வர வைக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஸ்னைப்பர் ரைஃபிளை யூஸ் பண்றப்ப பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், ஹீரோ அவனோட ஏத்தர் வெப்பரையுமே வந்துட்டு அந்த கன்னுக்குள்ள வந்துட்டு யூஸ் பண்ணுவான். ஹீரோ வந்துட்டு ஏத்தர்னால இதோட அட்டாக் டேமேஜ் இருந்துட்டு அதிகமாகும். ஸோ டெசர்டிகளோட அட்டாக் பவரை வந்துட்டு பேசிக்ல இருந்து இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதனோட ஸ்டாமினாவையும் மானாவையும் இதனால யூஸ் பண்ணிக்காது, நான் வந்துட்டு இந்த ட்ரிகரை மட்டும் புல் பண்ணா போதும். ஃபர்தர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட என்சான்மெண்ட் பண்ற டேலண்ட் வேற இருக்கா, அதன் மூலியமா இந்த வெப்பனை வந்து ஐடென்டிஃபை பண்றப்போ ஹீரோக்கு ஜாக் பாட்டு அதிகபட்சமா 44% வந்துட்டு அதோட பவர் அதிகமாகும். அந்த அதிகபட்சமும் ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கிறிஸ்டல்ல என்னோட ஸ்டிக்மால இருக்கிற மானா வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ண அப்படிங்கிறப்ப அந்த இடமே இருந்துட்டு மொத்தமா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்காங்க, இது உண்மையான கடந்த காலம் கிடையாது, இந்த கிறிஸ்டல் வச்சு தான் கடந்த காலம் மாதிரி இந்த இடத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. ஸோ மறுபடியும் இதே கிறிஸ்டல் வச்சு அந்த இடத்தோட அமைப்பே அப்படியே மாத்தி அமைக்கலாம்ல. ஸோ அப்படி ஹீரோ வந்துட்டு அவங்களை எங்கேயுமே போக விடாத மாதிரி ஒரு டெரைனை வந்துட்டு உருவாக்கி இருக்கான் அந்த அசுரா வந்துட்டு. ஸோ உனக்குமே வந்துட்டு இந்த கிறிஸ்டல் ஆஃப் த பாஸ்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா, பட் இந்த இடத்த வந்துட்டு நீ மாத்திருந்தாலும் கூட இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸை வந்துட்டு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த தடவை யூஸ் பண்ண போற கன்னு வந்துட்டு ஏஆர், கண்டிப்பா இது வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸை வந்துட்டு ஏற்படுத்த தான் போகுது அப்படின்னு சொல்றான். அங்க ஏன்னா இருந்துட்டு ஹண்டிங் டாக்ஸ் அப்படிதான் என்னோட ஃபேமிலியை வந்துட்டு கூப்பிடுவானுங்க, நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்கோங்க, இந்த எண்ட் உங்க எல்லாத்தையுமே எனக்கு வந்து போ பண்ண வைப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஹவவர் அது வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு சக்சீட் ஆகி என்னோட ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு பெரிய புகழை வந்துட்டு தேடி தரணும், நான் வந்துட்டு தனியா ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு லாங் டைம் விஷயம் தான் அது. இப்போ பின்னாடி இந்த ஹாஜனை பாக்குறப்பதான் அது வந்து எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் வருது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தனியால வந்துட்டு டேக் ஆன் பண்றப்போ அதை வந்துட்டு அப்படியே என்ன பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே இருந்துட்டு சுட்டு போட்டு தள்ளிட்டே இருக்கான். இவர் வந்துட்டு இன்கிரெடிபிள், இவனை வந்துட்டு அப்படியே சுத்தி வளைச்சுக்கிற மாதிரியான ஒரு இம்பாசிபிளான டெரைனை தான் வந்துட்டு இவன் கிரியேட் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட வர எல்லா மான்ஸ்டர்ஸோட வீக் பாயிண்டே இருந்துட்டு அக்யூரேட்டா அவன் இருந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் எல்லாமே பிளாக் வேவ் மாதிரி அந்த இடத்துல ஃப்ளட் ஆகி வந்துட்டு இருக்கு. பட் பபிள்ஸ் மாதிரி உடனே அது வந்துட்டு டிசப்பியர் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கோ க்ளோஸா வரதுக்கோ கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். உண்மையாலுமே இது வந்துட்டு ஒரு ஃபிளாலெஸ்ஸான ஷூட்டிங் டெக்னிக். எதுக்காக நான் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்றேன், இது வந்துட்டு
வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஃபீலிங் இருந்துட்டு உண்மையாலுமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே மயக்கம் போட்டாரான்னு நினைக்கிறேன். இங்க கிம் சுவோ இருந்துட்டு அவனோட அந்த பிரான்ச் மாதிரி இருக்கிற ஸ்வாட் இருக்கும்ல, அதை வச்சுதான் சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த டான்சியாக் கூட. அப்ப அந்த டான்சியாக் இருந்துட்டு ஹே நீ உண்மையை தான் சொல்றியா அப்படிங்கிறப்ப கிம் சுவோ இருந்துட்டு எதை பத்தி கேட்கிற அப்படிங்கிறப்ப நீங்க ஒருத்தனை விட்டுட்டு வந்தீங்களே அவன் இருந்துட்டு உன்னை விட ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னியே அது வந்துட்டு உண்மையா அப்படின்னு கேட்கிறப்ப கிம் சுவோ இருந்துட்டு எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது அப்படிங்கிறப்ப அப்படின்னா நீங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டுருக்கீங்க போலவே அப்படிங்கிறப்ப கிம் சுவோ இருந்துட்டு இல்ல ஒரே ஒரு தடவை மட்டும் தான் சண்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப பின்னாடி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஜாங்காக்கு அங்க இருக்கிறவங்கள போட்டு பொழந்து தள்ளிட்டு இருக்கிறான். எவ்வளவு பேர் வேணாலும் வாங்கடா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கிறப்ப அந்த டான்சியாக்கு இருந்துட்டு அங்க இருக்கிறவனும் அளவுக்கே ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறப்ப ஆமா அப்படின்னு சிரிக்கிறப்ப இந்த டான்சியாக்கு இருந்துட்டு என்னோட மென்னே இருந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவங்க தான், பட் அவங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கிறத விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா, லுக்ஸ் லைக் என்னோட பிளான் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபாயில் ஆயிடுச்சு போல அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு இட்ஸ் நாட் டூ லேட், நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ண தேவையில்ல, நீங்க எல்லாருமே அந்த கோஸ்டால பொசஸ் பண்ணப்பட்டி ஈவலா வந்துட்டு மாத்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த டான்சியாக்கு இருந்துட்டு அது வந்துட்டு இம்பார்ட்டன்டே கிடையாது, இந்த எரால ஸ்ட்ரென்த் மட்டும் தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணி பின்னாடி திருப்புறப்ப கிம்சோ வந்துட்டு ஐ கெஸ் இதை வந்துட்டு வார்த்தைகளால ரிசால்வ் பண்ணவே முடியாது போல இன் தட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் கலர் மானாவை அவனோட அந்த கிளை மாதிரி இருக்கிற ஸ்வாட்ல வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்றப்ப டான்சியாக்கு ரெண்டு ஓ நீ வந்துட்டு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு இருந்தியா, கிரேட், நானுமே இருந்துட்டு என்னோட ட்ரம்ப் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இருந்துட்டு தன்னோட உருவத்தை வந்துட்டு மாத்திரான். ஸோ இவன் டெமானிக் ஹியூமனா இருப்பான்ல, அதனால அந்த டெமானிஃபிகேஷனை யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.